ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராய. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். அதாவது ஏப்ரல் 20 முதல் ஏப்ரல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியுடைய அதிபதி இந்த வாரம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் அடைகிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை, பவர்லெஸ். அப்போ இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவான்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 7க்கும் உடைய ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் அற்புதமாக இருக்கிறார். உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. 9க்குடைய குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போதுங்க. சாதிக்க போகிறீங்க. ஏன்னா எல்லா நிலைகளிலும் ஒரு உயர்வான நிலை. ராசிநாதன் மட்டும்தான் சரியில்லை, ஒரு பின்னடைவு ஏற்படும். எங்கே போனாலும் ஒரு தொய்வு இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிட் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சலனமான ஒரு நிலையில் இருப்பீங்க, ஆனாலும் சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழிலில் ஒரு அமக்கலமான ஒரு சூழல் ஏற்படும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ரெட்டிப்பு வருமானம் வருங்க. சும்மா கேஷுவலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட அது நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். இதையும் தாண்டி அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதனைகள், அதாவது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்களா, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்களா, இல்லை இப்படி இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறீங்களா, உங்களுக்கு தேவைக்கேற்ப நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 10க்குடைய சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது சரியில்லாத சூழல். தொழில் ரீதியாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி கமிட் ஆகிடுச்சு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமைத்தருளா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயிட போகும். இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 12ல் தான் இருக்கார். அப்போ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடுக்கு போகக்கூடிய அன்பர்கள், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்க போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் குரு 12க்கு வரார். அப்போ சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அசுப செலவும் இருக்கும், சுப செலவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. மாறாக ஆராய்ச்சி கல்வி, PhD, எம்ஃபில் போன்ற படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி உங்களுக்கு வீட்டில் வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம். ஏன்னா முதல் சுற்று 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை. படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இருக்காது. அப்படியே படித்தாலும் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று நல்லதே நடக்கும். வாழ்க்கையில்
இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். அதனால் தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம். உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வேலை செய்யணுமோ அதை கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ரசாயன துறையில் இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் உச்ச நிலை பெறுகிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அதாவது நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அல்லது உங்கள் பிள்ளைங்க படிப்பு முடிச்சிட்டாங்கன்னா வேலைக்காக முயற்சி பண்ணும்பொழுது அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை. சுக்கிரன் உச்ச நிலை பெறுவதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் நல்லது நடக்கும். தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, அதாவது சலுகைகள் கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். பிள்ளைகளால் பெருமிதம். 7ஆம் இடத்து அதிபதி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். பாக்கியமான ஒரு சூழல். 9ஆம் இடத்து அதிபதி 2இல் இருப்பதால் தந்தையால் யோக பாக்கியங்கள். அரசாங்கத்தில் வேலை பார்க்க உயர் அதிகாரிகளுக்கும் அற்புதமான ஒரு நேரம். ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு சென்றீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் பார்க்கும்போது குடும்பத்தில் நிம்மதி, நல்ல பணவரவு, கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், ரெமுனரேஷன் நல்லாயிருக்கும், ரெகக்னேஷன் அதை விட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். துர்க்கையை போற்றுங்கள், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும்.